இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளின் அன்பு பக்தர்களே, கத்தோலிக்க திருச்சபையில் அன்னை மரியாவுக்கு பல்வேறு சிறப்பு பட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆழ்ந்த இறையியல் பொருள் கொண்ட பட்டங்களுள் ஒன்றுதான் அன்னை மரியா உடன் மீட்பர். பிரிவினை சகோதரர்களின் கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளான மிகச் சிறப்பான பட்டம் இந்த பட்டம். இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு மீட்பர் இல்லை என்பதை நாம் திருவிழியத்திலே வாசிக்கிறோம். திருத்தூதர் பணிகள் நூலிலே இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு மீட்பர் இல்லை, இவரால் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதனிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை என்று 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டிருப்போம். விவிலியத்தினுடைய பல்வேறு இடங்களில் இயேசுவே மீட்பர் என்ற செய்தி மிக ஆணித்தரமாக சொல்லப்படுகிறது. ஆனால் அன்னை மரியா உடன் மீட்பர், ஆங்கிலத்திலே கோ-ரிடம்ட்ரிக்ஸ் என்று சொல்வார்கள். அன்னை மரியா உடன் மீட்பர் என்று திருச்சபை வரையறுத்து முன்மொழிந்தது. அன்னை மரியா இயேசுவுடன் இணைந்து இந்த உலகை மீட்கும் அவரது உழைப்பில் தன்னையும் முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறார் என்பது இதன் பொருள். இக்கருத்தை வத்திக்கான் சங்கம் பின்வருமாறு கூறுகிறது: பாவத் தடையின்றி தன் முழு இதயத்தோடு கடவுளின் மீட்பு திருவுளத்தை ஏற்று தம் மகனுக்கும் அவரது அலுவலுக்கும் தம்மையே ஆண்டவரின் அடிமையாக அவர் முற்றிலும் கையளித்தார். இவ்வாறு அவருக்கு கீழும் அவருடன் எல்லாம் வல்ல கடவுளின் அருளால் மீட்பு திட்டத்தில் மரியா பணிபுரிந்தார். எனவே மரியா கடவுளின் கையில் செயலற்ற ஒரு கருவி அல்ல, மாறாக நம்பிக்கையாலும் கீழ்ப்படிதலாலும் மனித இனத்தின் நிறைவாழ்வுக்கு தன் உரிமையுடன் ஒத்துழைத்தவர் என்று சொல்லப்படுகிறது. அன்னை மரியா தன் மகனின் சிலுவையில் அடியில் நின்றவராக, திருத்தூதர்களோடு இணைந்து ஜெபிக்கின்றவராக, குறிப்பாக அவரது பாடுகளில் உடன் இருந்து அவரது வேதனையில் பங்கெடுத்தவராக இருக்கின்றார் என்பதை நாம் அன்றாடம் சிந்திக்கிறோம். இந்த வகையில் அன்னை மரியா உடன் மீட்பராக இருப்பதாக நாம் சொல்கிறோம். இயேசுவின் மீட்பு பணியில் அன்னை மரியாள் இயேசு செய்யாத விஷயங்களை செய்தார் என்று பொருள் அல்ல, மாறாக அவருடன் இணைந்து இயேசுவின் மீட்பு பணியின் ஒவ்வொரு கட்டத்திலும் அவரோடு இணைந்து இந்த உலகத்தை மீட்கிற பணியில் ஈடுபட்டிருந்தார், முழுமையாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார், ஒத்துழைக்கிறார் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். இதைத்தான் ஆங்கிலிக்கன் இறையியல் அறிஞர் எரிக் மாஸ்கல் சொல்வார்: மீட்பு பணியில் அன்னை மரியாவின் பங்கு உண்மையானது, நேர்மையானது. இறையியல் வட்டத்தில் உடன் மீட்பர் என்ற வார்த்தை அன்னை மரியாவுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இயேசு கிறிஸ்து மீட்பர், உடன் மீட்பர் அல்ல. அதே போல அன்னை மரியா உடன் மீட்பர் அல்ல. அதாவது கடவுளுக்கு சமமானவர் என்ற நிலையில் அல்ல, உடன் பணியாளர் என்றுதான் புரிந்து கொள்ள முடியும் என்று விளக்குகிறார். ஆகவே அன்பானவர்களே, இன்னும் கடவுளின் மீட்பு பணி தொடர்ந்து நடைபெறுகிறது. மீட்பு பணியில் நாம் எல்லாருமே பங்கேற்க அழைப்பு பெறுகிறோம். அன்னை மரியாவின் கீழ்ப்படிதல், இறை அருளோடு அவர் தந்த ஒத்துழைப்பு, கடவுள் மண் உரு ஏற்க கடவுளால் தயாரிக்கப்பட்ட மிகச் சிறந்த உயிராக அன்னை மரியாள் திகழ்கின்றார். மேலும் தன் மகனை உலக மீட்புக்காக சிலுவையில் கையளித்து அவர் உச்சக்கட்ட வேதனையில் அவருடன் கூட இருந்து அவருடைய பாடுகளை தன் இதயத்தில் தாங்கிக் கொண்டு ஒப்புக் கொடுத்தார். ஆகவே இந்த தியாக அன்னையை, இந்த மரி அன்னையை, உடன் மீட்பராக இருக்கின்ற மரி அன்னையை நாம் வணங்குவோம். அன்னை மரியாள் கண்டிப்பாக நம்மையும் மீட்கின்ற பணியில் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை விசுவசிப்போம். மரியே வாழ்க.